Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் சாம்சங் தரப்பில் ஒரு புது மொபைல் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. சாம்சங் கேலக்ஸி M32 மொபைல். ஸோ அதிக எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மொபைல் மேலே இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி M31s மொபைலுக்கு அடுத்ததாக மேபி சக்ஸஸர் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே சக்ஸஸராக இருக்கான்னா கேள்விக்குரியதாக இருக்குது. அட்லீஸ்ட் சக்ஸஸர் கிடையாது. ஆனால் இந்த மொபைல் வாங்கலாமா வேணாவா, இதில் வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் பெல் ஐக்கனில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டா நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாம்சங்கில் இந்த M32 மொபைல் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம்னா இந்த M31ஸ்க்கு அடுத்த லெவலில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி தான் தோணுச்சு இந்த மொபைல் அனௌன்ஸ் பண்ணும்போது. ஆனால் லான்ச்சுக்கு முன்னாடியே இதில் என்ன ப்ரோசர் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த எல்லாமே லீக்ஸ் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் அப்செட் ஆனாலும் ப்ரைஸ் வந்து நமக்கு நல்ல அக்ரெசிவ் ப்ரைஸில் வந்து கொண்டு வருவாங்க போல். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அந்த M31ஸ்க்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ்க்கு பார்த்தோம்னா ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. இந்த மொபைல் எதுக்கு கொண்டு வந்தாங்க, ஸோ அதுதான் பெரிய கொஷனாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் ஏன் லான்ச் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கேள்வி எழுதிங்க. முக்கியமாக எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ லென்த் வந்து அதிகமாகும். ஸோ பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் மட்டும் நம்ம பேசலாம். இதில் வந்து பாசிட்டிவ் வந்து எப்பயுமே சாம்சங் மொபைலில் முக்கியமாக இந்த M21 31 சீரீஸில் நம்ம பார்த்தோம்னா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுலேயும் டிஸ்பிளேல வந்து நமக்கு எந்த விதமான குறையும் வைக்காமல் எல்லா விதத்துலையும் சூப்பர் லெமன் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு இங்கே பார்க்க முடியுது. ஸோ யூசேஜ் ஃபீலிங் செம்மையாக இருக்கும். சூப்பர் லெமன் டிஸ்பிளே இருக்கிறதுனால நம்ம பார்க்குற வீடியோஸ் எல்லாமே கிளாரிட்டியாக வந்து கலரிங் எல்லாம் சூப்பராக தெரியும். அதில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக 800 நிட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிக்கலாம் டிஸ்பிளேல. ஏன்னா நீங்கள் வெயிலில் நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக பிரைட்னஸ் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக பிரைட்னஸ் வச்சுட்டு இருப்போம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஏன்னா பிரைட்னஸ் லெவல் வந்து 800 நிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் மொபைல் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஸோ அது வந்து இங்கே ப்ளஸ்ஸாக தெரியுது. ஸோ டிஸ்பிளேல வந்து எந்த விதமான குறையும் கிடையாது. ஸோ 6.4 இன்ச் ஸ்க்ரீன் சைஸில் ஃபுல் HD ப்ளஸோட AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 800 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவல். ஸோ இது எல்லாமே டிஸ்பிளேல வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்க முடியுது. ஸோ அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா பேட்டரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் பேட்டரியில் மைனஸ் இருக்குது. ஸோ அது எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா 6000 mAh பேட்டரி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். மான்ஸ்டர் பேட்டரி, அதிக பேட்டரி இருக்குது. மொபைல் வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது சூப்பர். ஆனால் பாக்ஸில் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும்தான் தராங்க. ஸோ இதுதான் இங்கே ஒரு டவுன் கிரேடாக பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்டர் 15,000 எந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாலும் 25, 30, 33, 65 ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பேட்டரி சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஃபாஸ்ட் சார்ஜர் அதிகமாக இருக்கும்போது சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமாகவும் இவங்கள வந்து 60, 40 அந்த மாதிரி தர சொல்லலை. அட்லீஸ்ட் மொபைல் சப்போர்ட் பண்ணுற அந்த 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜராவது பாக்ஸில் தந்துருக்கலாம். லான்ச் பண்ணதே 15,000 ரூபாய்க்கு தான். அதுலேயும் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தந்திருக்கலாம் 6000 mAhக்கு. நீங்கள் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரில் நீங்கள் 6000 mAh அப்படின்னா ஒரு 2-2.5 மணி நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட எடுக்கும். ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட சாம்சங் கேலக்ஸி M31s M51 மொபைல் இருந்தால் சேம் சார்ஜர் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுது. இல்லைன்னா நீங்கள் புதுசாக வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ சென்சர்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே இருக்குது. 3.5 ஜாக், ஃபிங்கர் பிரிண்ட், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது. பேக் சைட் பார்த்தோம்னா நமக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்கான பிளாஸ்டிக் பாடி தான் பேக் சைடில் பார்க்க முடியுது. பிளாஸ்டிக் பாடி கொடுத்திருந்தாலும் நம்ம அடுத்தது பேச போகிற பாயிண்ட் பார்த்தோம்னா கேமராவில். ஸோ கேமராவில் அவங்க வந்து கிளியராக தந்திருக்காங்க 64 MP ப்ரைமரி கேமரா அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண M31ஸ்க்கு இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுலேயும் 64 MP ப்ரைமரி கேமரா இருக்குது. ஓகே. அடுத்தது அதில் 12 MP வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 MP டெப்த் சென்சர், 5 MP மேக்ரோ சென்சர் சாம்சங் கேலக்ஸி M31s இருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா 8 MP வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ அது ஓகே. ஆனால் இந்த 2 MP டெப்த் சென்சர், 2 MP மேக்ரோ சென்சர் அதுக்கு தராமலே இருக்கலாம். இந்த ரியல்மி, ரெட்மிலே இன்னும் என்னுடைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா
அந்த 2 மெகா பிக்சலில் மேக்ரோ சென்சர் டெப்த் சென்சர் காட்டி 4 கேமரா அப்படின்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதே தான் இப்போ சாம்சங்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. 5 மெகா பிக்சலில் அந்த 2 சென்சர் இருந்தால் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கிளாரிட்டி வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த 2 மெகா பிக்சலில் யூஸ் பண்ணாமலே இருக்கலாம். அந்த அளவு தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். இந்த 64 மெகா பிக்சலில் ஃபோட்டோஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா ஆப்டிமைசேஷன் லெவலில் வந்து ஏதாவது நல்ல இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதோட அவுட்புட் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. கேமரா கிளாரிட்டி வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சலில் இன்ஃபினிட் யூ டிஸ்பிளேல செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. அது லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தா தான் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ வேணும்னா அப்போது ஒரு வீடியோ வந்து கொண்டு வரேன். ஆனால் இப்போதைக்கு அந்த சென்சர் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியுது, அதையும் அங்கேயும் டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. அடுத்தது இதில் மீடியாடெக் ஹீலியோ G80 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து இதில் கிடையாது. ஸோ அது இன்னொரு மைனஸாக இருக்குது. ஸோ நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் பேக்லேயாவது 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஏமாற்றம் தான். அங்கேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் 1080p வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும். ஃப்ரண்ட்லேயும் 1080p வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ்க்கு பார்த்தோம்னா இதில் மீடியாடெக் ஹீலியோ G80 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசரை விட அட்லீஸ்ட் மீடியாடெக் ஹீலியோ G95 யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. 15,000 தானே, அதிகமாக எதுவும் விற்கல. அது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நான் 4GB RAM 64GB கொடுத்து 15,000 ரூபாயில் மீடியாடெக் ஹீலியோ G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9,500 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கிற 4-5 மொபைலில் சேம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு அந்த ப்ராசஸரில் அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகே அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் 15,000 ரூபா கொடுத்து அதே ப்ராசஸரில் நீங்கள் கேமிங் விளையாடும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மீடியம் செட்டிங்லேயாவது நமக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வேணும்ல. மாலி G52 GPU இந்த ப்ராசஸரில் வந்து பார்க்க முடியுது. ஸோ கேமிங்கில் வந்து லோ லெவலில் நல்லாவே நமக்கு டே பை டே யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும், கேமிங்க்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் மற்ற மொபைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமாக கேமிங்காக இந்த மொபைல் வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களுக்கு வந்து டைரக்ட் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான், இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. கேமிங்காக நீங்கள் வேணும்னா டிஸ்பிளே வீடியோஸ் பார்க்குறதுக்கு, மூவிஸ் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி யூடியூப்காக வேணும்னா இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸர் கேமிங் மட்டும் இல்லை, 15,000 ரூபாய்க்கு வந்து ஒர்த் இல்லாத ப்ராசஸர் அப்படி டைரெக்டாக சொல்லிடலாம். 12nm பேஸ் சிப்செட் சொல்லிக்கலாம் மீடியாடெக் ஹீலியோ G80. அட்லீஸ்ட் மீடியாடெக் ஹீலியோ G95 இல்லை G90 கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக கேமிங்காகவது அந்த மொபைல் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட இல்லாமல் போச்சு. ஸோ 15,000க்கு அட்லீஸ்ட் ஒர்த் இல்லாத ப்ராசஸரை டைரெக்டாக சொல்லிக்கலாம். ஸோ இவங்க லான்ச் பண்ண வேரியண்ட் 4GB RAM 64GB 15,000 ரூபாய், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் 17,000 ரூபாய். ஸோ அடுத்து இதில் இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ UFS 2.1 ஸ்டோரேஜ் 10,000 ரூபாய் மொபைல் வாங்கினாலும் கொடுப்பாங்க. இப்போது 15,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா UFS 3.0 ஸ்டோரேஜே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா தெரியாமல் டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு டே பை டே யூசேஜில் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்து தரும். ஏன்னா நீங்கள் ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா, சப்போஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டைம் வந்து அதிகமாக எடுக்கும், ரொம்ப லேட் ஆகும். நார்மலாகவே நம்ம இப்போது சென்ட் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தாலே நமக்கு அதிகமாக தெரியும். ஸோ இந்த மொபைலில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். முக்கியமாக இப்போது eMMC 5.1 இந்த மொபைல் இருக்குது. ஸோ 10,000 ரூபாய் மொபைலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மினிமமாக தரது இப்போது பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ். ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே கம்பேர் பண்ணும்போது எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா, அப்போ இந்த eMMC 5.1ல் 400 MB/s ஸ்பீடில் தான் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது UFS 2.1 ஸ்டோரேஜில் 900 MB/s ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது UFS 2.1ல் 5 மினிட்ஸில் ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இதில் நீங்கள் பண்ணும்போது 15 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஆனால் பிரச்சனை என்னன்னு தெரியாது. ஸோ சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் இதையும் ஒரு பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் ஜூன் 28 அமேசானில் ஃபஸ்ட் சேல் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் ICICI பேங்க் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1250 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ நீங்கள் எதில் யூஸ் பண்ணாலும் இந்த அப் டு 1,250 அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டெபிட் கார்டு கொஞ்சம் கம்மியாக 500 இருக்கும், கிரெடிட் கார்டுக்கு 1,000 ருபீஸ் கூட இருக்கும். ஆனால் 15,000 ரூபாய்க்கு என்னுடைய தரப்பில் வந்து நான் இந்த மொபைல் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை விட நீங்கள் Realme 8,
ரெட்மி நோட் 10 ப்ரோ இன்னொரு ரூ. 1000 ரூ. 2000 கொடுத்து கண்டிப்பாக அது வந்து ஒர்த் இருக்கும். கேமிங்காக அந்த மொபைல் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கலாம். அதுலேயும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே வேணும்னா இங்கே ரெட்மி நோட் 10 கூட இங்கே ட்ரை பண்ணிக்கலாம். ரியல்மி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரியல்மி X7 5G. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி ஆட் பண்ணி அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலுக்கு பதிலாக நமக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மொபைல் இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எந்த ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் இதை பற்றி தெரியுமானா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். வீடியோ பிடிச்சி நம்பருக்கா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இருக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.